தர்மபுரி படத்தோட 100வது நாள் விழா. எல்லாரும் வந்து பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இது சீனிவாசன் சாரோட 100வது விழான்னு சொல்லலாம், 100வது நாள் விழான்னு சொல்லலாம். இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ போற்றப்பட்டிருக்கு, எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லோரும் கொண்டாடிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, அவருக்கு படத்தின் மேலே அந்த நம்பிக்கை, அவரோட கதையின் மேலே அந்த நம்பிக்கை. எந்த சூழலையும் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்பப்படுகின்ற அந்த கமர்ஷியல் மசாலாக்கள் எதையுமே வைக்காமல், அது வைக்க மாட்டேன், எந்த சூழலையும் அதை செய்ய மாட்டேன்னு முழுசாக நம்பி அவருக்கு முழுக்க முழுக்க கொடுத்த ஒரு படம் தான் இந்த தர்மதுரை. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த படத்தை கேட்டதுலேருந்து கொண்டாடிட்டே இருந்தாப்புல சுரேஷ். பாட்டு கம்போஸ் பண்ணால் பொண்ணை அனுப்பிடுவான், அம்மா இன்னைக்கு ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்துருந்த சுரேஷ்க்கு முதல்ல நன்றி. அப்புறம் என் படத்தில் இந்த படத்தில் நம்பி இறங்கின அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு முதல்ல நன்றி. என்ன சொல்லுன்னு தெரில, ஏன்னா வார்த்தையில் தீர்ந்து போச்சு. தரமான படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். எந்த எந்த வகையிலையும் பேர் கெட்டுறக்கூடாது. எது பண்ணாலும் அதை நியாயமாக பண்ணணும், ஜென்வனாக பண்ணணுங்கிறதுல வந்து கரெக்டாக இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் எனக்கு வந்து சலீம் அப்படின்னு ஒரு படம் விஜய் ஆண்டனி கூப்பிட்டு ஒரு கதை சொன்னார். சொல்லிவிட்டு அது உடனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஜி அப்படின்னு சொல்லி சலீம் படம், அந்த படமும் நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. வர்த்தக ரீதியாக ஒரு படம் வந்து முக்கியமாக வந்து படம் எடுக்கிறதோ படம் வெளியிடுறதோ மக்கள்கிட்ட போய் சேர்றதோ, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ படங்கள் வந்துகிட்ருக்கு, அதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அது வந்து வர்த்தக ரீதியாக அப்படிங்கிற போது வந்து ஒரு படம் தோல்வி அடைகிறது வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து ஒரு அது வந்து படத்தோட தன்மையை பொறுத்து. இன்னொன்று நல்ல படங்கள் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க எனக்கு. அது ஒண்டி தான் எனக்கு வந்து உற்சாகமாக இருந்திருக்கு. எவ்வளோ சம்பாரிச்சேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. மனசால சொல்கிறேன், எனக்கு மக்களோட அன்பு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நான் நடிகனாக நிறுத்தினேன் என்ன பாலா சார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே வந்து பேசினாலே எமோஷ்னல் ஆவேன். அந்த மாதிரி கேரக்டர், மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவேன். நம்ம தவிர நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். என்னை வந்து நடிகனாக நிறுத்தின பாலா சார். இன்னைக்கு என்னோட பயணம், அதுக்கடுத்து முத்தையா சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன், ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஹீரோவை வச்சு பில்லா பாண்டி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை.
நான் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தானாக நடந்துகிட்ருக்கு, எதையுமே எதிர்பார்க்கல. இந்த தர்மதுரை 100வது நாள் ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 100வது நாள் முடிஞ்சிருச்சு. இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீல்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாபம் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர்ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மபுரி கிடைச்ச பெரிய வெற்றி. அப்போ கண்டிப்பாக வந்து சீல்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த படத்தோடு நடித்த டெக்னீஷியன்ஸ், நடித்த ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் உழைத்த எல்லாரும், அது ஒரு லைட் மேன் முதற்கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை வந்து ஒரு மாதம், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள், பல இதில் ஏதோ நடந்துச்சு, மனசு கஷ்டமாக எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இந்த வருடத்துக்குள்ளே வந்து இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்து இன்றைக்கி பண்ணோம். அதுவும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட சார்கிட்ட சொல்லும் போது, இல்லைம்மா நீ இதை பண்ணிடு, நியூ இயருக்கு முன்னாடியே பண்ணிடுத, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி உடனே நேற்று சொன்னோடனே நான் வந்து தானு அங்கிளுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நேற்று சொன்னோடனே சரி சுரேஷ் நான் வரேன், ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தில் தான் வந்து இந்த படமே ஆரம்பித்தது. தர்மதுரை வந்து ஆரம்பித்ததே வந்து அவரை வந்து எனக்கு பூஜை அன்னைக்கு அவர் கையால் தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தாரு. அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த வெற்றி விழாவும் அவர் கையால் தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பத்திரிகையாளர்கள் என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு உற்சாகம், உங்களோட ஒரு பாராட்டுகள், உங்களோட விஷயங்கள். ஏன்னா நான் தாரத்தப்பட்ட நடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ 15 நாள் ஃபைட் பண்ணேன், எனக்கு பழக்கம் இல்லை. 15 நாள் ஃபைட் பண்ணப்போ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம் கீரல், அப்போது வலி அந்த இது தெரில. ஆனால் அந்த பாராட்டுகள் தூக்கி என்னை ஒரு விஷயத்துக்கு என்னை தூக்கி நிறுத்தும் போது தான் வந்து கிடச்சி. இன்னைக்கு கிடைக்கிற அதுக்கு விருதுகள் எல்லாமே வந்து பாலா சாருக்கு தான் சேரும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். விஜய் சேதுபதி சாருடைய டான்ஸ் வந்து சுரேஷ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கலக்கலாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க. ஏன்னா வந்து ஆர்கே சுரேஷ் அப்படின்ற ஒரு உழைப்பு, அவங்க அப்பாலாம் வந்து எங்களுக்கு வந்து காட்ஃபாதர் மாதிரி எங்களுக்கு அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நாங்களாம் வரும்போது, காலேஜ் படிச்சுட்டு வரும்போது அவங்க ஃபாதர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் வந்து எங்கெல்லாம் திறமைகள் இருக்கோ, அவர் வெறும் நடிகர்னு பார்த்தா ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு ஃபயர் இருக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி சீனு ராமசாமி சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் தமிழ் திரையுலகம் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்கள் அண்ணன் தானு அவர்கள் வந்ததுக்கப்புறம் திரைப்படமாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கபாலி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒரு வேர்ல்ட் லெவலில் வந்து அந்த டீசர் ஹிட் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வச்சாருன்னு சொன்னார். இனி சுரேஷ் சாருடைய பேனர் வந்து மிகப்பெரிய ஒரு பேனராக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு சிறந்த ப்ராஜெக்டை பண்ணோம். சீனு ராமசாமி சார் என்ன மிக அருமையாக நான் நடிக்க வச்சார். இந்த படத்தில் நான் ரொம்ப பாராட்டினாங்க என்ன. அதுவும் காமராஜனுங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அதுக்கு வச்சு மிகச்சிறந்த அளவில் என்னை நடிக்க வச்சார். அவருடைய திறமை, ஆனால் சொல்லும்போது சாதாரணமாக சொல்கிறாரு, கதை சொல்லும்போதெல்லாம் நம்ப முடியாது, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும். அது தானு சார் வந்து ஆரம்பித்து வச்சு அதை வெற்றி விழாவிலையும் கலந்துக்கிட்டார். மிக அருமையான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவின் நன்றாக தெரிந்தவர். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கலாம், அவர் வாழ்த்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு. இந்த நேச்சுரல் நடிப்பு, இயற்கை நடிப்பு, அது இது அப்படிங்கிறாங்க, அதை இன்றைக்கி எல்லாரும் என்னை பாராட்டுற அளவுக்கு அவர் என்னை செதுக்கி இருக்கிறார். அவர் சீனு ராமசாமி சார் வந்து மிக சிறந்த டைரக்டர். அது விஜய் சேதுபதி சார் வந்து அவ்வளவு இயற்கையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் மிக சிறப்பாக நடிக்கிறார். அருமையான கேரக்டர்கள் கிடைப்பது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு தம்பி சீனு ராமசாமி அவர்கள்
மாப்பிள்ளை சுரேஷ் அவர்கள், தம்பி கார்த்திக் அவர்கள், இவங்க எல்லாருமா இணைந்து எனக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. நிச்சயமாக இனிமேலும் இதே மாதிரி கேரக்டர்கள் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதில் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. எங்கள் அண்ணா தானு அண்ணா கையால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இந்த ஷீல்டு வாங்கினதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் உதவி இயக்குனராக நான் காலத்திலேயே நின்று விட்டது. ஒரு படத்துக்கு 100வது நாள் விழா என்பது இன்றைய காலகட்டங்களில் அந்த 100வது நாளை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவற்றை செய்வதற்கான ஒரு முஸ்தீபுடன், உற்சாகத்துடன் யாரும் அதை செய்வதில்லை. எப்படி தனக்கு பிடித்தமான ஒரு குழந்தையை இடுப்பிலிருந்து ஒரு தாய் இறக்கி விடுவதில்லையோ, அதுபோல இந்த கதை கேட்ட நாளிலிருந்து ஆர்கே சுரேஷ் இந்த படத்தை தன் இடுப்பிலிருந்து இறக்கி விடவே இல்லை. இடுப்பில் வைத்து கொஞ்சிக் கொண்டே இருக்கிறார். 100 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 100வது நாள் விழா நேற்று மாலை தான் எனக்கு இந்த இப்படி ஒரு விழா திடீரென்று அரங்கேற இருப்பதாக எனக்கு தகவல் சொன்னார்கள். தன் இடுப்பில் இருக்கிற அந்த குழந்தை, அதுவும் என் போன்ற ஒரு சவலை பிள்ளையை அவர் இறக்கிவிடவே இல்லை. அந்த வகையில் ஆர்கே சுரேஷுக்கு கதை கேட்ட நாளிலிருந்து படம் வெளியாகி இந்த 100 நாள் வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு தம்பியாக என்னிடம் சதா பேசிக்கொண்டே இருந்து என்னை உற்சாகப்படுத்தி எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தோழனாக, எனக்கு ஒரு துணையாக இருந்த ஆர்கே சுரேஷுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆர்கே சுரேஷுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு பூஜை நாளில் குத்து விளக்கு ஏற்றி பிள்ளையார் சுழி போட்டவர் கலைப்புலி அண்ணன் தானு அவர்கள். அவரே வெற்றி விழாவுக்கும் வந்து எனக்கு கேடயம் வழங்கியது என் வாழ்நாள் பரிசாக நான் நினைக்கிறேன். கிழக்கு சீமையிலே என்ற ஒரு படத்தை பள்ளிக்கூட நாட்களில் நான் திரையரங்கில் பார்த்தவன். அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கு அதே தெற்கத்தி மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திற்கு, அந்த தர்மதுரை என்ற படத்துக்கு 100வது நாள் விழாவில் வந்து எனக்கு கேடயம் தருவது என் வாழ்வில் அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்தந்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா என்பதையெல்லாம் தேவை. ஏன்னா நிறைய நன்றிகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் சம்பந்தப்பட்ட ஆரம்பத்து நாட்களிலிருந்து இதற்கான நிறைய நன்றிகளை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அது தமிழ் மக்களிடையே இருந்த அற உணர்ச்சி தான் காரணம். அவர்கள் இதயத்திலே இருந்த நியாய உணர்ச்சிகள் தான் காரணம். இந்த படத்தில் இருந்த நல்லி இயல்புகளை எல்லாம் மக்கள் வாரி அணைத்து கொண்டார்கள். இந்த படத்தை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் நம்பினேன். ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு முதல் காரணமாக இருந்த, மூல காரணமாக இருந்த, எப்போதும் என்னுடன் இருக்கிற என் செல்வன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நன்றி. ஏனென்றால் நான் எந்த மேடையிலும் இதை சொல்ல எனக்கு தயக்கமே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு டீம், ஒரு அணி உருவாகி எடுத்த ஒரு படம், திரைப்படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில், இடம்பொருள் ஏவல் என்ற ஒரு படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில் அதே அணி உருவாவது என்பதே அபூர்வம். அந்த அணி உருவானால், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். பேசிக்கிட்டு இருக்கும்போது என் சைட்லேருந்து பேசிட்டே இருக்கீங்களே. அப்படி ஒரு அணி உருவானால் அது ரொம்பவும் ஆச்சரியம் சினிமாவில். ஏன்னா ஒரு படம் வெளியே வரலைன்னா 1000 காரணம் சொல்லுவான். டைரக்டர் மேலே சொல்லுவான்,
ஹீரோ மேலே சொல்லுவான், தயாரிப்பாளர் மேலே சொல்லுவான், படம் நல்லா இல்லைன்னுவான். ஏதோ வாய்ப்புகள் பெறுவதற்கு, அதாவது பெறுவதற்கு காரணங்கள் சொல்ல மாட்டாங்க, நிராகரிக்கப்பட்டதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சூழலில் என் படத்தில் நடித்த அதே கதாநாயகன் திரும்ப என்னை அழைத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது என்பது அது விஜய் சேதுபதியின் பெருந்தன்மையை இது காட்டுகிறது. என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டுது. விஜய் சேதுபதி என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு தான் இந்த 100வது வெற்றி விழா நான் தந்ததாக நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி தம்பி உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சுரேஷ் அவர்களை காட்டின அவருடைய தந்தையார் மிக மிக எனக்கு வேண்டியவர். தம்பி இந்த துறைக்கு வந்த பிறகு அவரை அரவணைத்து இந்த துறையில் என்னென்ன நிலைகள் இருக்கிறது என்பதை சொல்லியபடி அவர் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறார். இந்த படத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு நல்கியது தம்பி விஜய் சேதுபதி தான். அவரும் சுரேஷும் இணைந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு சமயம் நான் எக்ஸ்பிரஸ் 7லேருந்து எம்ஆர்சி நகருக்கு போகிற வழியில் உட்லண்ட் தேட்டரில் பார்த்துட்டு மிகப்பெரிய க்ரௌடு, இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. உடனே என்னுடைய ட்விட்டரில் நான் அந்த செய்தியை போட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது பறைசாற்றுவதற்கு தான் இந்த விழா. முதல் திருவிளக்கு ஏற்றும் பொழுது நான் என்னுடைய குலதெய்வத்தை நினைத்து வணங்கினேன். அது வீண் போகவில்லை. மிக சிறப்பான இடத்தை இந்த படம், அதுவும் விநியோகஸ்தர்கள் ஓவர்ஃபுல் கொடுக்குறார்கள் சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான வெற்றி. எப்படி ஒரு விநியோகஸ்தர்கள் தன்னுடைய வருவாய்க்கு மீறி வரும்பொழுது அது ஓவர்ஃப்ளோ அதிகமாக வந்திருக்கும் போது தயாரிப்பாளருக்கு கொடுக்கிறார்கள், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆகவே இது அறுதிட்டு உறுதி கூறலாம், மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய சீனு ராமசாமி, அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட என்னுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரணுன்றது தான் என்னுடைய விருப்பம்.